குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திரோட சச்சரத்தில் இன்னைக்கு 14th எபிசோட் 14வது அத்தியாயத்தை பார்க்குறோம். இந்த எபிசோடில் நம்ம கண்ணதாசரோட சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். கண்ணதாசர் கர்நாடக தேசத்தில் தார்வாட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பாட்டா என்ற கிராமத்தில் பிறந்தார். அவங்க அப்பா பேர் வீரப்பா, அம்மா பச்சம்மா. இவங்க அப்பா வீரப்பா அந்த ஊர்ல தண்டநாயக்கன்னு பேர். அதாவது அந்த ஊர் தலைவன் ஜனங்கிட்ட வரி வசூல் செய்து ஜனங்களுக்கு தேவையான சௌகரியங்கள்லாம் செய்து கொடுத்து ஒரு குட்டி அரசர் மாதிரியே அங்கே வாழ்ந்து வந்தார். ஊருக்குள்ள அவருக்கு நல்ல பேர் இருந்தது. அவருடைய மகன் தான் கனகசார். அவங்க முதல்ல திம்மப்பான்னு பேர் இருந்தது. திம்மப்பாவும் நல்ல சிலம்பம் விளையாடுறது, மல்யுத்தம் செய்யறது, வீர விளையாட்டு சொல்லி ரொம்ப ஆர்வம் காட்டி வந்தார். அதனால அவர் அதோட சங்கீதமும் கற்றுக்கொண்டு வந்தார். சுயமாக பாட இலக்கியம் திரையும் அவருக்கு இளமையிலே வந்திருந்தது. அவர் நல்ல ஒரு நல்ல பார்க்குற நல்ல திடகாத்திரமான தேகம். யார் அவர் ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு திடகாத்திரமான உடல்வாகு பெற்றிருந்தவர். நல்ல பேரானா யாருடைய வம்பு தும்பு போகாம அவருக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு அந்த பொறுப்பை உலகத்தை அந்த கிராமத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தி வந்தார். ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணணும், அவங்களுக்கு சௌரியம் பண்ணி கொடுங்கிறது குறிப்பாக இருந்தார்கள். ஜனங்களை துன்புறுத்துவதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்தாங்க. ஒரு தடவை அவருக்கு தங்க புதையல் ஒன்று கிடைச்சது. தங்கப்புயல் கிடைச்சதுன்னா அவர் தனக்குன்னு அதை எடுத்துக்கல, அதில் ஆர்வம் காட்டவே இல்லை. அவர் என்ன பண்ணார், அதை ஜனங்களுக்கு அதில் தங்கப்புதையிலிருந்து எடுத்து வருமானத்தை அதையெல்லாம் விற்று அதனோட வருமானத்தை கொண்டு காயினலே அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு தேவாலயத்தை அமைத்து அந்த பாடா அப்படின்னு அவர் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய சென்ன கேசவ பெருமாளை கொண்டு இங்கே கொண்டு ஸ்தாபனம் பண்ணார். கேசவ பெருமாளை இங்கே ஸ்தாபனம் பண்ணார். அதனால அப்புறம் மற்றதெல்லாம் ஊருக்கு ஜனங்களுக்காக செலவு பண்ணார். தான் அந்த தங்க காசு உண்டானதெல்லாம் அவர் எடுத்துக்கவே இல்லை. அதனால கனக நாயக்கன்னு அவருக்கு பேர் கொடுத்தாங்க. தங்கத்தை எடுத்து எவ்வளோ செய்யணும், கனகநாயக்கன் பேர் கொடுத்தாங்க. இவர் எங்க போருக்கு போனாலும் இவர் யாரும் ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்ல திறமைசாலி, போர் புரியும் சமர்த்தம் உள்ளவர். இப்படி இருக்கும்போது அந்த பெருமாள் கேசவ பெருமாள் இவர் சொப்பனம் தோன்றி, நீ என்னோட தாசனாயிடு, இந்த அரச பதவி எல்லாம் வேண்டாம் உனக்கு, தாசனாயிடுன்னு சொல்லி சொல்றாரு. இவர் சொல்றாரு, கனகன் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிட்டு அதிகாரத்தோட ஒரு நல்ல இதா இருக்க பொசிஷன் கௌரவமான வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னோட தாசனாயிட்டு எல்லாத்தையும் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு நான் தயாரா இல்லை, நான் வரமாட்டேங்கிறார். இறைவன் 2-3 முறை அவர் சொப்பனத்திலே தோன்றியும் கூட அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அப்புறம் ஒரு டைம்ல இவர் ஒரு யுத்தத்துல போய் கலந்துக்கிறார். இவர் கலந்துட்டா அந்த யுத்தத்துல அவர் ஜெயிக்கலாம், ஈஸியா ஜெயிக்கிறார். அது இந்த தடவை அந்த எதிர்த்து வந்தவர் ரொம்ப வீக்கான பார்ட்டி. அதனால அசால்ட்டா அவங்கள போய் அடிச்சு தூக்கி எழுதலான்னு போனா, ஆனா இவருக்கு தோல்வி ஏற்பட்டது. இவர் நிறைய காயங்களோட அந்த பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறார். அப்போ உடம்பெல்லாம் வலி, ரண வலி தாங்க முடியல, அலறாரு. அப்போ சுவாமி அங்கே வர ரூபத்தில், எங்க எதுக்கு வந்தேன்னு கேட்கிறார் இந்த கனகநாயக்கன். இந்த உடம்பு வலி உன்னை போக்கணும்னு நான் தீர்மானம் பண்றேன், போய்க்கு விடுறேன், அதை பண்ண என்னால் தாங்க முடியலன்னு சொல்றாரு. ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்னுடைய தாசன் ஆகணும்னு சொன்ன உறுதி சொன்னேன்னா நான் உனக்கு உடம்பு சரி பண்ணி கொடுக்குறேங்கிறாரு. இவருக்கு அந்த வலியெல்லாம் தாங்க முடியாதனால, சரி ஏதோ ஒன்று பண்ணு, நீ சொன்னபடியே ஆகிறேன்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த சுவாமி அவர் உடம்புல தடவி கொடுக்குறார். உடனே உடம்புல ஆரோக்கியமாயிருது, வலியெல்லாம் ஒண்ணுமே, காயங்கள்லாம் அரிப்பு. இப்போ அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் இல்லையா? உடனே அவர் தாசன் ஆயிட்டாரு. அப்படியே எல்லாம் விட்டுட்டு இறைவன், நீ என்ன சொன்ன சொல்லு, நான் இனிமே நான் செய்யறேன். அப்போ இந்த உத்த கம்பி போட்ட தம்பூர் ஆகணும், ஏக்கதாரைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கொண்டு அவருடைய பாட்டில் படுக்கும்போது அவர் சுவாமி சொல்றாரு, நீ நேரா வியாசராஜனம் போய் நீ தாச தீட்சை வாங்கிக்கோன்னு சொல்லி சுவாமி உத்தரவு கொடுக்குறாரு. ஸோ இவர் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வியாசராஜ பார்க்கறதுக்காக போறாரு. அங்கே போனோடனே இவர் குருவ ஜாதியை சேர்ந்தவர். அதாவது இந்த ஆடு மாடு மேய்க்கூடிய குலம். குருவ ஜாதியினால அவங்க மடத்துக்குள்ள விட மாட்டாங்க, அந்த நேரத்தோடு உள்ள போறது விட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் ஒதுங்கியே நிற்கிறாரு. வியாசராஜர் பார்த்துட்டு, யாரப்பா நீ, என்ன வேணும்னு கேட்கிறாரு. நான் கனகன் வந்திருக்கேன் சுவாமி அப்படிங்கிறார். ஓ, தண்டநாயக்கன் கனகனா அப்படின்னு கேட்கிறாரு. நான் தண்டநாயகன் இல்லை சுவாமி, வெறும் கனகன் தான் வந்திருக்கேன்.
சரி என்ன வேணும் சொல்லணும். சாமின்னு உங்களை சிஷ்யனை எடுத்துட்டு எனக்கு மந்திரோபதேசம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். குருவனுக்கு என்னடா மந்திரம்? கோடா கோணா அப்படிங்கிறார். கோடானா எருமைன்னு அர்த்தம். கோடா எருமைன்னு சொல்றாரு. நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பயங்கரம் வந்து என்னை பார்த்து எருமைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி. ஆனா கனகதாசர் அப்படி எடுத்துக்கல. அவர் உடனே கோணா கோணா கோணான்னா கோணாவே ஒரு மந்திரமா எடுத்துக்கொண்டு கோணா கோணா கோணாங்கிறார். கோணானா எருமைன்னு அர்த்தம். ஒரு சில நாட்கள்ல இவர் மந்திரம் சித்தியாகி ஆகாசம் எருமை ஒண்ணு வருது. அந்த எருமை யாருடைய வாகனம்? யமதர்மனுடைய வாகனம். ஏன் யமதர்மனுடைய வாகனம் வருது அப்படின்னா, இவர் யமனுடைய அம்சம், யமதர்மராஜோட அம்சம் தான் கனகதாசன். நேரா அந்த எருமை வந்துச்சு. கனகதாசரே நான் வந்துட்டேன், என்ன பண்ண சொல்லுங்கன்னு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி அந்த எருமை கேட்குது. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு நேராக எருமையை குடிச்சிட்டு வியாசராஜ மடத்துக்கு போறாரு. சுவாமிகிட்ட கேட்கிற, சுவாமி நான் இங்க சொன்ன மந்திரம் சொன்ன உடனே எருமை வந்துச்சு, நான் என்ன பண்றேங்க? வியாசருக்கு அவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு மந்திர சித்தியாக இருக்குது. சிறந்த பக்தனை புரிந்து கொண்டு சொல்றாரு. அப்ப வந்து வியாசராஜ் வந்து மதனப்பள்ளி பக்கத்துல வியாசசமுத்திரம் ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு நீர்நிலை கட்டுறாரு. நீர் கால்வாய் வெட்டிட்டு போறார். ஜனங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு, அதாவது விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கிறதுக்காக ஒரு கால்வாய் வெட்டுறாரு. அது வெட்டும் போது வழியில 2-3 இடங்கள்ல மிகப்பெரிய பாறைகள் இருக்குன்னு அதை நகர்த்த முடியல யாருனாலையும். அந்த ரூட்டையும் மாற்ற முடியல. அது என்ன செய்யணும் தெரியாம அந்த இடத்துல அந்த வேலை அப்படியே நின்றுட்டு இருக்கு. உடனே வியாசராஜ் சொல்றாரு, நீ அந்த மதனப்பள்ளி பதில் வியாசமுத்திரம் போய் இந்த எருமை விட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து வெளியில் போட சொல்லு, அந்த இடத்த இடைஞ்சல் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லுன்னு சொல்றாரு. உடனே கனகதாசர் அந்த எருமை கூட்டு அங்கே போயிட்டு இந்த கல்லெல்லாம் நகர்த்தி போடு. ஒரு நிமிஷத்துல அந்த எருமை வந்து அந்த கொம்புனாலே அந்த கல்கள் எல்லாம் தூக்கி தூரம் போட்டு அவர் சொன்னார், அதை போக சொல்லிட பண்றாரு. உடனே அவர் சொல்றாரு, வேலை முடிஞ்சு நீ போலான்னு சொல்றாரு. எருமை ஆகாசம் சென்று மறைந்து விட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் வியாசராஜிட்ட வந்த உடனே வியாசராஜ் அவருக்கு வந்து முறையாக தாச தீட்சை கொடுத்து மந்திரோபதேசம் கொடுத்து அவர் கூட வச்சுக்கிறார். இது அந்த அந்தணர்களுக்கெல்லாம் கூட அந்தணர்களுக்கெல்லாம் பொறுக்கிறது இல்லை. சாதாரண குருவஜாதி சேர்ந்து இவனுக்கு எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு இவருன்னு அவங்களுக்கு எல்லாம் புரியல. ஒரு டைம் வந்து ஒரு வித்வத் சபை மாதிரி நடந்துட்டு, அதுல யார் மோட்சத்துக்கு போக முடியுங்கிறத பத்தி தீவிரமான டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஆதி நேரத்தில் கனகதாசர் உள்ளே வர்றார். வந்துட்டு என்ன இவ்வளவு ஹீட்ல டிஸ்கஷன் நடக்குது வியாசராட்ட மெதுவாக கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, யாரு மோட்சத்துக்கு போலாங்கிறத பத்தி இப்ப டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் அந்த பிரம்மசூத்திரம் அப்படி சொல்லிருக்கு, வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, பகவத்கீதையில் இப்படி சொல்லிருக்கு, ஏகப்பட்ட கொட்டேஷன் கொடுத்து அவங்க ஆர்கி பேசிட்டே இருக்காங்க. கனகா சிரிச்சுட்டு சொல்ற, இதுக்கு எதுக்கு இவ்வளவு டிஸ்கஷன் கேட்கிறாரு. அப்ப எல்லாத்தையும் அடைக்கணும், சார் நீ சொல்லுன்னு சொல்றாரு. மற்றவங்களா அப்படியே அவர் என்ன சொல்ல போற பார்க்கலாம். இவனுக்கு என்ன தெரியும், படிச்சுட்டானா ஒண்ணு இல்லை, ஒண்ணுமே தெரியாது. நான் போனால் போகலாம்னு சொல்லிட்டு, நான் ஹோதரே போகுவாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவங்களுக்கு எல்லாம் கோபம். அது எப்படி வந்து குருவன் அந்த மாதிரி சொல்லலாம்? நாங்களாம் எவ்வளவு காயத்ரி மந்திர ஜபம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு வேதங்கள் படிச்சிருக்கோம், எவ்வளவு சாஸ்திரங்கள் படிச்சிருக்கோம், நாங்கெல்லாம் போக முடியாதுன்னு யோசனை. இவன் வந்து சாதாரண குருபஜாதி சேர்ந்தவர், இவனுக்கு வேதம் தெரியாது, மந்திரம் தெரியாது, இவன் எப்படி போலான்னு சொல்றான்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க. வியாசராஜர்கிட்ட எல்லாரும் பெரிய ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கு. வியாசராஜர் சொல்றாரு, சரி இப்ப பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு, சமஸ்தான பூஜை முடிச்சு சாயந்தரம் மறுபடியும் நம்ம விசிட்டு டிசைட் அவர்கிட்ட பேசுறேன், கனகதாசர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் சபையை கலைக்கிறாரு. மாலையில எல்லாம் ஆக்ரோஷம் உள்ள வராங்க. இப்ப கனகதாசர் கூப்பிட்டு, என்னப்பா நீங்க சொன்னோன்னே எல்லாரும் இவ்வளவு கோபமா சொல்ல, என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு சொல்றாரு. சாமி நான் போறேன்னு சொல்லல, நான் என்கும் அகங்காரம் போனால் நாம் இறைவனை சென்றடையலாம் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது யாருனாலும் ரெஃப்யூட் பண்ண முடியல, அது எதிர்த்த வாதம் யாருனாலும் பண்ண முடியல. அது சரியான வார்த்தை தான். எப்பொழுது நான் என்னும் அகங்காரம் இறைவன் பக்கத்திலே போக முடியாது. இந்த 4 அகம்பாவம் போனால்தான் நீங்கள் இறைவனிடம் சென்று சேர முடியும். அதான் அவர் சொல்லியிருக்காரு. அது எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்கெல்லாம் எதிர்பேச்சு பேசுடன் தலை குனிந்து கொண்டார்கள். இது அவங்களுக்கு இவர் மேல ஒரு பொறாமை ஏற்படுச்சு. இவர் திருப்பதிக்கு போகணும்னு தீர்மானம், கனகதாசன் திருப்பதிக்கு போறாரு. அவர் சொப்பனத்துல வந்து இறைவன் கூப்பிடுறாரு, எனக்கு கல்யாணம் நீ வான்னு சொல்லி பெருமாள் கூப்பிடுறாரு. உனக்கு கல்யாணமா? திரேதாவில் சீதை கல்யாணம் பண்ணிட்டேன், இதுல வந்து நம்ம துவாபரத்துல நீ வந்து ருக்மிணி கல்யாணம் பண்ணிட்ட, இந்த காலம் உனக்கு யாரு பார்க்க பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கனகதாசன் சொப்பனத்துல கேட்கிறாரு. இல்ல பத்மாவதியோட எனக்கு கல்யாணம், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி, உடனே கனகதாசர் வந்து திருப்பதிக்கு போறாரு.
போனா சுவாமிக்கு வந்து அங்க இருக்க அந்த கோயில் அதிகாரி சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய பக்தர் வர அவரை மரியாதையை அழைச்சி உள்ள வந்து அவர் மரியாதை பண்ணி அனுப்புன்னு சொல்றாரு. கண்ணதாசன் நாங்க பார்த்தது இல்லை. ஸோ அவங்க அப்படியே தேடிட்டே வர்றாங்க, மலை மேல இருந்து கீழே இறங்கி அப்படியே தேடிட்டே வர்றாங்க. எதிர்த்தாப்புல இவர் வரதை பார்த்தோன்னே இவரா இருக்கலாம்னு சொல்லிட்டு சுவாமி கண்ணதாசர் எங்கே வர்றாருன்னு கேட்கிறாரு. முன்னால் இருக்குனுக்கு பின்னாலும் முன்னாலும் வர்றாருன்னு சொல்றாரு. அவருடைய சொன்னதை வார்த்தையை அவங்க புரிஞ்சுக்கல. ஏதோ பைத்தியம் நினைச்சிட்டு அவங்க மறுபடியும் ஃபர்தா தேடி போறாங்க. அவர் பார்க்க முடியல. இவர் மலைக்கு போய் சேர்ந்தாச்சு. இவர் யாருக்கும் அடையாளம் தெரியல. உள்ள போய் சுவாமி தரிசனம் பார்த்தாச்சு. சாப்பாடு இல்லை, அவருக்கு பசி, குளிர். இவர் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பார்த்தா பைத்தியகரமா இருக்காரு. 12 மணி திட்டுறாரு. அவர் உடனே சுவாமியை நிந்தாஸ்துதி பண்றாரு. நீ செட்டியாரே, நீ வந்து எல்லாம் வியாபாரம் அப்பமெல்லாம் வியாபாரம் பண்ணிட்ட, நீ ராஜாங்கமும் கல்யாணம் பண்ணிட்ட, உன்னை தேடி நான் வந்து எனக்கு வந்து சோறு இல்லை, தண்ணி இல்லை, குளிரா இருக்குது, ஒரு போர்த்திக்க போர்வை இல்லை, நீ ஜாலியா இருக்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் நிந்தாஸ்துதி இறைவன் நோக்கி பாட்டு பாடுறாரு. அப்ப இறைவன் ஒரு பரிச்சாரன் ரூபத்திலே வந்து சூடா ஆகாரம் அன்னம் கொண்டு வந்து கொடுத்து அவர் சாப்பிட சொல்றார். கொடுத்து பால், சுத்தமான பால், நல்ல தண்ணியெல்லாம் சுத்தமான பால் காய்ச்சி அதில் வந்து குங்குமம் பூ பச்சைக்கால் பொருளாம் போட்டு அதை கொடுத்து சாப்பிட சொல்றாரு. அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் கூட 4ஆக மடித்து வச்சிருந்த உத்திரியம் அதை எடுத்து சொல்றாரு, நீ படுத்துக்கோ, இதை வச்சு படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவருக்கு கனகதாசருக்கு வந்த இறைவனு தெரியல. அவருக்கு கொண்டு அந்த சாப்பிட்ட மயக்கம், நடந்து வந்த மயக்கம், களைப்பு, அந்த சாப்பிட்ட உடனே அந்த ஒரு ட்ரௌசினஸ் வந்தோடனே அப்படி அந்த மண்டபத்தில் படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில சன்னை திறந்து பார்த்தா சுவாமி கூட அந்த உத்திரியம் காணும். எங்க இருந்து தேடி பார்த்தா இந்த மண்டபத்தில் மணி 10 இவர் படுத்து தூங்கிட்டே இருக்காரு. குளிர் நல்லா சுகமா தூங்கிட்டு இருக்காரு. உடனே அந்த நிர்வாக அதிகாரி என்ன நினைக்கிறாரு, சுவாமியோட உத்திரியத்தை திருடுறது மாத்திரம் இல்லாம சும்மா இவ்வளவு பத்துங்கிறான்னு சொல்லிட்டு ஓங்கி அடிச்சு அவங்கள எழுப்பி அடி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கனகதாசர் பாடுறாரு, நான் உன்னை திட்டினேன்னு சொல்லிட்டு அங்கே நீங்க தண்டான கொடுக்குறியா, நீ செட்டியாரு, இது உனக்கே நல்லா இருக்கா, என்னை வரவழைச்சு நான் கம்முன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன், நீ கல்யாணத்துக்கு வந்து வரவழைச்சு கிடைச்சது எனக்கு தான் எனக்கு மரியாதையான்னு சொல்லி பாட்டு பாடுறாரு. அப்போ யாரோ ரூபத்துல ஒரு பகவான் வந்து அவரோட ஆவேசம் வந்து அவருக்கு நான் தான் அந்த வசத்தை கொடுத்தேன், அவரை விடுவிச்சு அவர் நல்லபடியாக தரிசனம் பண்ணி மரியாதை பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி சுவாமி ஆவேசம் பண்ணி சொல்றாரு. உடனே அவங்க அப்பதான் புரிஞ்சு கனகதாசன் தெரிஞ்சுட்டு உடனே அவர் மரியாதையோட உள்ள கர்ப்பகிரகத்துக்கு உள்ள கூட்டு போய் மரியாதை பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஊருக்கு வந்துடுறாரு. இங்கே விஜயநகரத்தில் வந்துட்டு இருந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய மகிமைகள் அவரோட லைஃப் நடந்துட்டே இருக்கு. ஒரு தடவை வியாசராஜரோட கேட்கிறாரு. ஏன்னா இவர் சொன்னா சுவாமி சொன்னோட கேட்பார். கனகதாசன் என்ன சொன்னாலும் சுவாமி கேட்பார். வியாசராஜர் சொல்றாரு, நாளைக்கு சாமியை பூஜை டைம்ல வர சொல்லு அப்படிங்கிறார். மடியோடையா மடி இல்லாமையான்னு கேட்கிறாரு. சாமிக்கு எதாப்பா மடி இல்லாமே வர சொல்லுன்னு சொல்றாங்க. மகான்கள் பேசுற தமாஷ்மா இருந்தா கூட அதோட அர்த்தம் இருக்கு. சரி, உடனே அடுத்த நாள் சுவாமியை உடனே அவர் கேசவ பெருமாள்ல கேட்கிறாரு, சுவாமி நாளைக்கு நீங்க பூஜை டைம்ல வரணும், எப்படி வரணும், மடி இல்லாமே வாங்கங்கிறார். சுவாமி ஒரு நாய் உருவத்தில் உள்ள வர, அங்க இருக்க சிஷ்யர்கள் ஐயோ நாய் உள்ள சொல்லி அடிச்சு விரட்டி விடுறாங்க. அப்ப வியாசராஜர் அப்புறம் நைட்டு அவர் வந்து சுவாமி கேட்கிறாரு, ஏப்பா நீ சொன்னேன்னு போன எனக்கு அடி வாங்கி வச்சுட்டே, நீ நல்ல அடி கொடுத்தாங்க பாரு, இந்த வலது பூஜ்யத்தில் இன்னும் வலி எனக்கு தாங்க முடியல அப்படிங்கிறாரு. அப்போ வியாசராஜர் அவர்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா சுவாமி வரலன்னு. வந்தாங்க சுவாமி, ஆனா உங்க ஆளுகளாம் அடிச்சு உரைச்சிட்டாங்க, அவருக்கு வலது வீட்டு நல்ல அடி, பயங்கர வழியில் உட்கார்ந்துருக்காரு சுவாமி அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி நாளைக்கு வர சொல்லு அப்படிங்கிறாரு. நாளைக்கு எப்படி வரணும்னு கேட்கிறாரு. மடியோட வர சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே அடுத்த நாளைக்கு முன்னே சுவாமிகிட்ட போயிடுறாரு. நாளைக்கு இன்னைக்கு நீ மடியோட சுவாமி சன்னதி போகணும்னா, இன்னைக்கு அடி வாங்குறதுக்கான்னு கேட்கிறாரு சுவாமி. இல்ல அதெல்லாம் இல்லை, நீ போ அப்படிங்கிறாரு. கனகதாசன் சொன்னா இறைவன் கேட்பான். உடனே சர்ப்ப ரூபத்திலே போறார், பெரிய சர்ப்பமும் போறாரு. சர்ப்பத்தை பார்த்த உடனே சிஷ்யர்லாம் பயந்து ஓடிடுறாங்க. அப்போ அந்த வியாசராஜர் உடனே பார்த்து ஒரு பாத்திரத்துல பால் எடுத்து வச்சு, அவருக்கு தெரியுது சுவாமி இருந்திருக்காரு. உடனே பாலுக்கு அந்த பாம்புக்கு பால் கொடுக்கிறார். அந்த பால் சாப்பிட்டு அந்த பாம்பு திரும்பி போயிடும். இப்படி இறைவன் இவர் சொன்னதையெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இதுல இருக்காங்க. இவர் வந்து உடுப்பிக்கு போறாரு. உடுக்கி போய் சுவாமி தரிசனம் பண்ண போறார். உடுப்பியில வந்து
அவங்க வந்து குருபனுக்கள், அதாவது அந்தனர் அல்லாதவர்கள் கோயிலில் வந்து தரிசனம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. உங்க சுவாமி எல்லாத்தையும் தாண்டுன்னு வரப்பா, தரிசனத்துக்கு ஜாதி வித்தியாசம்னு சொல்றாரு. அவங்க அதில் கேட்கல, எங்க மடத்தோட ஆச்சாரம் தான், ஆனால் உள்ள வர முடியுன்றார். கிழக்கு பக்கமாக சுவாமி பார்த்து இருந்தார். அது உரையிலும் இன்னும் பின்பக்கமா வந்து நின்றுட்டு கிருஷ்ணவேல பாட்டு பாடுறார். இன்னும் நான் தரிசனம் பண்ணா அவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ஆனா நீ எனக்கு தரிசனம் கொடுக்காம என்னை வெளியே அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி அவர் காடும்போது உடனே அந்த பின்பக்கத்தில் இருக்கிற சிவர் அப்படியே இடிஞ்சு விழுந்தது. கிழக்கு பார்த்திருந்த அந்த கிருஷ்ணன், உடுப்பி கிருஷ்ணன் மேற்கு பார்த்து திரும்பி நின்றுட்டார். அசரீரியா சொல்லிட்டார், நான் வந்து கனகனுக்கு தர்சனம் கொடுக்கான்னு திரும்பிட்டேன், இனிமே நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கும் அதனால்தான் மெயின் என்ட்ரன்ஸ் சொல்ல நம்ம போனா சுவாமி பார்க்க முடியாது. பேக் சைடில் வந்து அந்த கனகன கிண்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது கனகனுக்காக கனகன கிண்டின்னு அது பேர் வச்சு ஒரு ஜன்னல் மாதிரி வச்சாங்க. அந்த ஜன்னல் வழியாக தான் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணும். அப்படி இந்த மாதிரி நிறைய மகிமைகள் எல்லாம் கனகதாசன் நடந்து அவர் கடைசியாக திருப்பதி போய் சுவாமி ஏகாந்த தரிசனம் பண்ண உள்ள போனவர் திரும்பி வரவில்லை. அப்படி இறைவனோட ஐக்கியமாயிட்டார் என்று சரித்திரம் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய மகிமைகள் நடந்து, இன்னும் நிறைய அவருடைய லைஃப்ல மகிமைகள்லாம் நடந்திருக்குது. கால அவசரம் அனுசரித்து நான் அதை சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து வைகுண்டதாசரை பற்றி நம்ம பார்க்கலாம். குருராஜா அர்ப்பணம்.